நம பார்வதீவதை ஹர மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமா நடராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதிபரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். தினமும் காலையில் எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், ஏற்கனவே துவைச்சு அயன் பண்ணி வச்ச சட்டையை போட்டுக்கிறோம், சாப்பிடறதுக்கு போய் உட்கார்றோம். வழக்கம் போல அம்மா இட்லியோ தோசையோ கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரே எரிச்சலாக இருக்கு. என்னம்மா இது, தினம் இதே இட்லி தோசை தானா, ஏதாவது வித்தியாசமாக செய்யக்கூடாதான்னு கேட்குறோம். வேண்டா வெறுப்பா அரையும் குறையுமா கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு வெளியில் போய் நமக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் பார்த்து அரட்டை அடிக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. சாப்பாடு வழக்கம் போல் இட்லி தோசை தானான்னு கேட்டு கோவப்பட்டோமே, நம்ம வாழ்க்கையில் எதைத்தான் புதுசாக செஞ்சுருக்கோம்? ஏற்கனவே செஞ்சதே தானே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கோம். தினம் ஒரு புது துணியாக போடுறோம். ஏற்கனவே போட்ட துணியை தான் துவைச்சு திரும்ப திரும்ப மாற்றி அதே போடுறோம். இட்லி தோசை பூரி பொங்கல்னு வழக்கமாக உள்ள சாப்பாட்டை தான் திரும்ப மாற்றி சாப்பிட்றோம். தினம் புதுசாக ஆட்களை பழகுறோம். ஏற்கனவே பழகுன ஆட்களை தான் பார்த்து திரும்ப அவங்கள்ட்ட பேசின விஷயத்தையே தான் பேசுகிறோம். அவங்க சொல்கிறதையும் ஏதோ புதுசாக கேட்குற மாதிரி ஏற்கனவே கேட்ட விஷயத்தை தான் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் மறுபடி சுற்றி அதே இடத்துக்கு தான் வந்து நிற்கிறோம். காலையில் சாப்பாட்டுக்கு மட்டும் சலிச்சுக்கிட்டோமே, நம்ம வாழ்க்கையில் புதுசாக என்ன செஞ்சோன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்தோமா? இது ஏதோ இப்போதான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் பல பிறவிகளாக இதுக்கு முன்னாடி எடுத்த பிறவிகள்லையும் இப்போவும் இனி எடுக்க போகிற பிறவிகள்லையும் இதே தானே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ செய்யறோம், இனி செய்யவும் போகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்காக கடவுள் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. சரி, இதையே வழக்கமாக பண்ணிக்கிட்டே இருந்தா இதுக்கு முடிவு தான் என்ன? வாய்த்தது நந்தமக்கீதோர் பிறவி மதித்திடுமென்னு திருமுறைகளில் நம்முடைய சமயாச்சாரியார்கள் சொல்லியிருக்காங்களே. அதனால இந்த பிறவி நமக்கு கொடுக்கப்பட்டதே இறைவனை அவன் நமக்காக செய்யும் கருணையை உணர்ந்து இந்த பிறவியே அவனை அடைவதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழிகளில் ஈடுபட்டு அவன் அருளை கொண்டு அவனை வணங்கி இந்த உலகப் பற்றுக்களை எல்லாம் விட்டு அவனை அடைவது தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். அப்படி இல்லாமல் திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறத பின்வரும் பாடல்ல உண்டதே உண்டும் உடுத்ததே உடுத்தும் அடுத்தடுத்து உரைத்ததே உரைத்தும் கண்டதே கண்டும் கேட்டதே கேட்டும் கழிந்தன கடவுள் நாள் எல்லாம் விண்ட தாமரை மேல் அன்னம் வீற்றிருக்கும் விழா அரா வீதி வெண்காடா அண்டரே காண அம்பலத்தாடும் ஐயனே உய்யுமார் அருளேன்னு பட்டினத்து பிள்ளையார் அருள் செய்ததாக துரைசாமி பிள்ளை 1905 பதிப்பித்த திருவெண்காட்டு புராணத்தில் ஒரு பாடல் இருக்கு. இந்த பாட்டில் பட்டினத்தார் ஏற்கனவே நான் சாப்பிட்டதே சாப்பிட்டு உடுத்திய துணிகளே உடுத்து அடுத்தடுத்து பார்த்தவங்களே பார்த்து நானும் அவங்கள்ட்ட பேசுகிறதே பேசி அவங்க சொன்னதையே கேட்டதே திரும்ப கேட்டு நீ எனக்காக உன்னை வந்து அடைவதற்காக நல்ல கதி அடைவதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள்லாம் வீணா போய்கிட்டு இருக்க திருவெண்காடா, இதிலிருந்து தப்பிச்சு நான் உன்னை வந்து அடையும் வழியை எனக்கு காட்டி அருள்னு நமக்காக வேண்டுறார். இந்த உலகத்தில் நாம் எதை இழந்தாலும் திரும்ப அதை சம்பாதிச்சிடலாம். ஆனால் காலம் பொன் போன்றதுன்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? இந்த நிமிஷம் இந்த நொடி இது போச்சுன்னா திரும்ப வராது. செல்வம் போனால் சம்பாதிச்சுக்கலாம், உடம்பு பலகீனமானால் மறுபடியும் சாப்பிட்டு உடம்பை தேத்திடலாம், நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு இடையில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பேசி சரி பண்ணிடலாம். இது எல்லாம் சாத்தியப்படும். ஆனால் இந்த நொடி திரும்ப போனால் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. இந்த நொடியே கிடைக்காதுன்னா இந்த பிறவியே நமக்காக கொடுத்துருக்காரு, இதை நாம் வீணாக்கலாமா? இதை நல்ல முறையில் பயன்படுத்தணும். இப்போது கடவுள் நமக்காக கொடுத்த இந்த பிறவியை நல்ல முறையில் பயன்படுத்தி அவனை அடையும் வழிகளில் முயற்சி செய்து அதற்கான தவங்களை வழிபாடுகளை மேற்கொண்டு அவனை வெளியிலேயும் உள்ளேயும் மனமாற கண்டு தொழுது அவனை அடைந்தால் மட்டுமே இந்த பிறவி நமக்கு பயன்படும். இதை இந்நாள் எனக்கு பயன்பட்டது பிறவி, இந்நாள் எனக்கு பயன்பட்டது யான் செய்தவம், இந்நாள் எனக்கு பயன்பட்டது என் அறிவும், இந்நாள் உன்னை காணப்பெற்றிமையின் எங்கோவேன்னு திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணத்தில் நமக்கு அருள் செய்கிறார். அதனால் இவ்வளவு காலம் எப்படி இருந்தோமோ சரி போனால் போது விடுங்க. இனி இந்த காலத்தை வீணாக்காம இறை வழிபாட்டில் நம்முடைய கவனத்தை செலுத்தி நிலையில்லாத உலகப்பற்றுக்களை எல்லாம் விட்டு அவனை அடையும் முயற்சியில் ஈடுபடுவோம். வருகிற பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி வருது. அன்றைய தினம் யானை சிலந்தி குரங்கு இதெல்லாம் வழிபட்டு நல்லகதி அடைந்ததாக புராணங்களில் பார்க்குறோம். அது எல்லாமே நல்லறிவு பெற்று இறைவனை வழிபட்டு நல்லகதி அடைஞ்சதுன்னா 6 அறிவு படைத்த நாம அவனை வழிபடாமல் இந்த நாட்களை வீணே கழிக்கலாமா? அன்றைய தினம் 4 காலங்களும் இரவு நேரத்தில் பெருமானுக்கு திருக்கோயிலில் வழிபாடுகள் நிகழும். அதில் கலந்துக்கிட்டு
அவனை கண்டு தரிசித்து வழிபடுவதும், அதற்கு தேவையான மலர் தொண்டு திரவியங்களை சேகரித்து கொடுப்பதும், அவரவர் வீட்டில் சிவலிங்க பெருமானை வைத்து வழிபாடு செய்கிறதும், அன்று இரவு முழுவதும் நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் அருளி செய்த திருமுறைகளை படிப்பதும், சாத்திரங்களை ஓதுவதும், எல்லாவற்றுக்கும் மேலாக அன்றைய தினம் முழுவதும் திருவைந்தெழுத்தை இடைவிடாது சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதையெல்லாம் செஞ்சோன்னா இறைவனுடைய அருளால் நமக்கு நல்ல கதி கிடைப்பது முக்காலும் உறுதி. அதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு துணை செய்யும். சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதீவதை. ஹர ஹர மகாதேவா.